ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைல் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட் அப்படிங்க பிக்கை வந்து பிடிச்ச பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லி எல்லாம் வீட்டில் வந்து பார்த்துலாம். அதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கு. நெக்ஸ்ட் அப்புறம் தான் ஹைப்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஒரு அப்டேட் வந்துருக்கு. உங்களுடைய ஹை பாயிண்ட்டை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆட் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். இந்த ஆப்க்கான லிங்க் வேணால் இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் வந்து லிங்க் வந்து பெய்டு தான், ஜஸ்ட் 30 rupees தான். நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து லிங்க் உங்களுக்கு வந்து ஷேர் வந்து பண்ணுறேன், ஓகேங்களா? ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதில் பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு பிக்கான குரூப்பில் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிங்கன்னா உள்ள பார்த்தா சர்க்கிள் கார்டில் இருக்கும். ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள், மீடியம் வந்து பண்ணுங்கள். எந்த ஃபோல்டரில் இமேஜ் வந்து சேவ் பண்ணிச்சிங்களோ அந்த ஃபோல்டர் வந்து போய்ட்டு பிக்கை சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பிக் அப்படியே சர்க்கிளுக்கு எடுத்து வந்துட்டு ரெண்டு வரையும் போய்ட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு சர்க்கிளில் வந்து இமேஜ் வந்து விசிபிள் ஆகணும், ஓகேங்களா? செட் பண்ணிட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆகும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா அந்த சர்க்கிள் இருக்க வர இமேஜ் அது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷன் வந்து போயிடுங்க, ஓகே? மூவ் ஆப்ஷன் போய்ட்டு -90 வந்து செட் பண்ணிட்டு அலைன் பண்ணணும், ஓகேங்களா? நிறைய பேர் இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணிட்டு மெசேஜ் வந்து பண்ணுறீங்க, அதனால் நான் வந்து சொல்லலாம், ஓகேங்களா? இது மாதிரி வந்து கரெக்டாக வந்து சென்டர் இது மாதிரி வந்து -90 செட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள் வந்து கிடச்சிட்ருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம வந்து 2 டைப் ஆஃப் பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூமில் வந்து நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ண பிக்கு, இது வந்து மேலே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு ஆட் பண்ணோம். இமேஜின்ற மென்ஷன் பண்ணிக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத லேயர் வந்து ஆட் பண்ணோம், ஓகேங்களா? நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் சஜஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஓகேங்களா? இந்த ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ணிங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு ஒரு லேயருக்கு அது கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் வந்து எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணிச்சுன்னா அந்த ஃபோல்டர் வந்து போய்ட்டு பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கு மேலே வந்து ஆட் வந்து ஆட், ஓகேங்களா? ஆட் ஆகிடுச்சிங்களா? நெக்ஸ்ட் இங்கே கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் லேயர் வந்து ஆட் வந்து பண்ணோம், ஓகேங்களா? அது வந்து இமேஜ் லேயர் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணி இந்த ஸ்டார்ட் ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத லேயர், ஓகேங்களா? நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கிற லேயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மாதிரி பிக்கு வந்து சிம்பிளாக வந்து ஆட் வந்து ஆட், ஓகேங்களா? இப்போ இமேஜ் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் எந்த சைடு வந்து அந்த இமேஜ் வந்து ஷோ வந்து ஆகணுமோ இருங்க, அப்படியே வந்து மூவ் ட்ராஸ் வந்து போதும். டேட்டா கிளிக் பண்ணிட்டு அப்படியே எந்த சைடு வந்து மூவ் பண்ணுமோ கரெக்டாக வீடியோ நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம், ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணி, ஓகேங்களா? செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி அவுட்புட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தா க்ரீன் கலர் லேயர்லாம் இருக்கும், அதில் வந்து பிக் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இமேஜின்ற லேயரில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத லேயரையும் மேலே இருக்கிற ஃபோட்டோ ரூம்ன்ற லேயர் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண லேயரும் ஆட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணி முடிச்சிடலாம், ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு க்ரீன் கலர் லேயர் தான் இருக்கும், ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்படியே விட்டுட்டேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள், ரெஸ்ட் அப்படியே யாராக்கான பட்டனும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காம ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட்டான வீடியோ வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் வாட்சிங், டாடா.